வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது விநாயகர் சதுர்த்தி பற்றி பார்ப்போம். நாளை வரும் விநாயகர் சதுர்த்தி. நாளை காலை 11-12 மணிக்குள் விநாயகர் சதுர்த்தி பூஜையை முடித்துவிட வேண்டும். இன்று சாயந்தரம் முதல், இன்று ஈவினிங் முதல் நாளை காலை வரை இந்த சதுர்த்தி இருக்கிறது. இன்று கௌரி பூஜை, நாளை சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. விநாயகரை தலையை அறுத்துவிட்டு யானை தலையை வைத்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பிறந்த நாள் இன்று கௌரி பூஜை. சரி, இருக்கட்டும். இப்போது சிம்பிளாக விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் என்றால் மண்ணில் விநாயகர் வாங்கி கொண்டு வந்து பழம், ஊதுபத்தி எல்லாம் வைத்து எப்பவும் போல் பூஜை செய்வது ஒரு மெத்தடு. அது பணம் காசு இருப்பவர்கள் என்ன வேணால் செய்யலாம். தங்கத்தால் அபிஷேகம் கூட செய்யலாம். சரி, இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்றால் மண்ணில் பிள்ளையார் மட்டும் வாங்கி வாருங்கள். கற்பூர தீபம் ஏற்றுங்கள். ஊதுபத்தி முடிந்தால் ஏற்றுங்கள். தீபம் மட்டும் ஏற்றுங்கள். நல்லெண்ணெய் விளக்கோ, நெய் விளக்கோ, தேங்காய் எண்ணெய் விளக்கோ எதுவும் ஏற்றலாம். ஏற்றிவிட்டு வெல்லத்தை மட்டும் பிரசாதமாக, நைவேத்தியமாக இறைவனுக்கு, விநாயகருக்கு படைக்கலாம். அல்லது அதுவும் முடியாது என்றால் மஞ்சளை நீரில் குழைத்து கெட்டியாக அதிலே பிள்ளையார் பிடித்து முக்கோணம் போல் பிடித்தால் போதும். ஒரு கொம்பு போல் பிடித்து அதையே பிள்ளையாராக வழிபடலாம். அதற்கும் வெல்லம் நைவேத்தியமாக வைக்கலாம். வேறு எதுவும் தேவையில்லை. நாம் சமைத்து எப்பவும் போல் சாப்பிட்டு கொள்ளலாம். இதில் முக்கியமானது என்னவென்றால் இந்த விநாயகருக்கு பூணூல் போடலாம். விநாயகர் சத்திரியர். சத்திரியர்கள், செட்டியார்கள், ஆசாரிகள், பிராமணர்கள் எல்லோருமே பூணல் அணிவார்கள். சத்திரிய வம்சமாக இருக்கக்கூடிய ராமனுக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பூணூல் உண்டு. அவர்கள் பிராமணர்கள் அல்ல. அதேபோல் விநாயகருக்கும் பூணூல் அணிய வேண்டும். நெற்றியில் காசு வைக்கலாம். மற்றபடி அவருக்கு பூவினால் அர்ச்சனை செய்யலாம். மந்திராட்சதை செய்யலாம். சரி, இருக்கட்டும். எப்படியும் பூஜை செய்துவிட்டு பின்பு ஓம் கம் கணபதியே நமக, இதை மட்டும் 18 தடவை சொன்னால் போதும். பூஜை செய்து நன்மை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.